100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, மிக முக்கியமாக நடக்கப் போகும் 3 சம்பவங்கள், உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கின்றது, கிரக பெயர்ச்சி எப்படி அமைந்திருக்கின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக கிரக பெயர்ச்சியை பற்றி பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் வலுவாக அமர்ந்திருக்கின்றனர். சுகஸ்தானத்தில் சனி பகவானும், ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், களத்திர ஸ்தானத்தில் சூரியன் பகவானும், புதன் பகவானும், குரு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பகவான், கேது பகவான் என்று கிரக நிலைகள் எல்லாம் இப்படிதான் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக கிரக பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். அன்றுதான் ஆவணி மாதமும் பிறக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதன் காரணமாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பல எதிர்பாராத நல்ல சம்பவங்கள், நல்ல செயல்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. நீங்கள் சில விஷயங்களில் தவறே செய்திருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது. ஐயையோ அதை பண்ணிட்டுமே, இதை பண்ணிட்டுமே, தப்பாக பண்ணிட்டுமே அப்படின்ற கவலை கூட வேண்டாம். தப்பு செஞ்சிட்டிங்களா, திருத்தி கொள்ள பாருங்கள், நல்ல வழியில் நடக்க பாருங்கள். அந்த தப்பு தானாக மறைந்துவிடும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். திரும்ப திரும்ப தப்பு பண்ணால் பெரிய தண்டனையை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்றதும் எழுதப்படாத இல்லை, எழுதப்பட்ட விதியாகவே இருக்கின்றது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. எத்தனை நாள் உங்களை எதிர்த்த எதிரிகள் எல்லாம் இடம் தெரியாமல் ஓடி ஒளிய போகிறாங்க. போட்டிகளே இல்லாத, பொறாமைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. போட்டி இல்லை, பொறாமை இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கை தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையப் போகின்றது. இது நாள் வரைக்கும் பெரிய பெரிய முதலீடுகளை எல்லாம் போட்டுட்டோம், நஷ்டம்தான் வந்தது, நஷ்டம்தான் மிஞ்சியது என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய முதலீட்டுக்கு ஏற்ப 2 மடங்கு லாபமும் கிடைக்கப் போகின்றது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரப்போகின்றது. நாம் எவ்வளவோ கீழ்ப்படிந்து போயிட்டோம், எவ்வளவோ மரியாதை கொடுத்து போயிட்டோம், ஆனால் சக ஊழியர்களும் மேல் அதிகாரிகளும் மதிக்க மாற்றாங்களே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோடு இருந்த உங்களுக்கு அந்த காலகட்டமெல்லாம் மறைய போகின்றது. உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத மேல் அதிகாரியும் சக ஊழியர்களும் புரிந்து கொள்ள போகிறாங்க. அது மட்டும் அல்லாமல் மிக மிக முக்கியமாக உங்களுக்கு இடமாற்றம், அதாவது நீங்கள் இடமாற்றம் விரும்புனீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்காக காத்து கொண்டிருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைய போகின்றது. ஒட்டு மொத்தமாகவே தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, வேலை ரீதியாக, அதாவது உத்தியோக ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தின் நிலை, அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்தின் நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்பத்துக்காக தான் ஒவ்வொருவருமே பாடுபட்டு கொண்டிருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கிரக பெயர்ச்சியும் சரி, கிரக நிலைகளும் சரி உங்களுடைய குடும்பத்திற்கு சாதகமாகவே அமைந்திருக்கின்றது. இந்த சாதகமான நிலை காரணமாக குடும்பத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தாய் தந்தை வழியில் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது.
பூர்வீக சொத்துக்களில் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு மறையப் போகின்றது. சகோதர சகோதரி வகையில் நன்மையே நடக்கலையே, கண்டுக்கவே மாட்றாங்களே, ஒரு உதவியும் செய்ய மாட்றாங்களே, எதுக்கு தான் இருக்குது அண்ணன்னு தம்பின்னு தங்கச்சின்னு அக்கான்னு என்று புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது. அவங்களால ஒட்டுமொத்த வாழ்க்கையே உங்களுக்கு மாறப்போகின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். மதிக்கவே மாட்டுதே என்று நொந்து போய் வெந்து போய் ரொம்ப வெக்ஸாகி வேதனையில் இருந்த உங்களுக்கு அவங்களால மிக பெரும் அளவிலான பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பிள்ளைகள் உங்களின் எதிர்காலம் அப்படின்றத நீங்கள் இந்த காலகட்டத்தில் உணர போகிறீங்க. நீ இல்லைனா நான் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பிள்ளைகள் உங்களுக்காகவே வாழ போகிறாங்க. நீங்கள் பிள்ளைகளுக்காக வாழ போகிறீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே அடியோடு விலக போகின்றது. இனி பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஒட்டு மொத்தமாகவே குடும்பத்தின் நிலை அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலையாகத்தான் இருக்கின்றதே தவிர கீழே இறங்கக்கூடிய நிலையோ, அதாவது ஏணிப்படியில் ஏறுவீங்களே தவிர இறங்க மாட்டீங்க. அந்த அளவிற்கு முன்னேற்றமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகின்றது தனுசு ராசி அன்பர்களே. சரி சாமி, அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நிச்சயம் தீரும். முன்பின் தெரியாத நபர் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்க போகின்றார்கள், தயாராக வரப்போகின்றார்கள். அரசாங்க ரீதியில் இருந்தும் உங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கப் போகின்றது. அதே மாதிரி உங்களுக்கு கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீங்க அப்படின்னா, விடுபட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களே. அதெல்லாம் சரி சாமி, கடன் தொல்லை முடிவுக்கு வரப்போதுன்னு சொல்லிட்டீங்க, அது என்ன பெரிய பிரச்சனை, பெரிய சம்பவம், 3 சம்பவம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 3 பேரிடம் உங்களுடைய பேச்சுகளை அதிகப்படுத்தி கொள்ளாதீங்க, உங்களுடைய செயல்களை காமிக்காதீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. அது யார்னா உங்களுடைய நண்பர் வகையில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், அது பெண் தோழியாகட்டும், ஆண் தோழனாகட்டும். அடுத்ததாக உறவினர்கள்கிட்ட எச்சரிக்கையோடு இருங்க. மூன்றாம் நபரிடம், முன்பின் தெரியாதவரிடம், எங்கேயோ வெளியே போகிறீங்க, அந்த இடத்துல இந்த அட்ரஸ் என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க, இல்லை மற்ற விஷயங்களை கேட்குறீங்க, அந்த இடம் எங்கே இருக்குது, இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான நேரத்துலையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற செயல்களையும் தவிர்த்து விடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளாரவே உங்களால் அமைத்து கொள்ள முடியும் அப்படின்றது 100% உறுதி.